பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம்ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. வணக்கம். ஒன்னார் பொருளும் ஓந்தார வாக்களும் எண்ணின் தகத்தான் வரும் என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழர் கலைஞருடைய விளக்க உரை என்பது மன உறுதியும் கட்டுப்பாடும் கொண்டு பரமென்னும் நோன்பு வலியுடைமையதாக அமைந்தால்தான் எண்ணிய மாத்திரத்தில் பகைவரை வீழ்த்தவும் நண்பரை காக்கவும் முடியும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நோன்பு திறக்கின்ற இந்த நிகழ்வில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்கின்ற அந்த வார்த்தைகளோடு 2 நாட்களுக்கு முன்பு சென்னையிலே நடந்த நோன்பு திறக்கின்ற நிகழ்வு, அங்கே நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய தலைவர் பேராசிரியர் ஐயாவோடும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜவாஹிருல்லா அவரோடு சேர்ந்து கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு. அதை முடித்துவிட்டு நேற்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் முறையில் அங்கே ஒரு நோன்பு திறப்பு. இன்றைக்கு என்னுடைய சொந்த ஊராக இருக்கின்ற திருச்சியில், என்னுடைய சொந்த வீடாக இருக்கின்ற திருவரம்பூர் தொகுதியில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு உள்ளபடியே ஒரு பெரும் மகிழ்ச்சியோடு இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அப்துல் சமத், அண்ணன் இனிகு உதயராஜ், மாநகர கழக செயலாளர் மதிவாணன், அதே போன்று கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மை பொறுத்த வரைக்கும் பேரறிஞர் அண்ணா சொன்னதுதான், ஏன் 1920 இது போன்ற நோன்பு திறக்கின்றதை திராவிட இயக்கங்கள் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டது. அதே நேரத்தில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. இடையில் சாதிகள் போன்று பல சாதிகள் அதை வேறுபாடு காட்டியது என்று சொன்னாலும் பழைய இது போன்ற பாரம்பரியத்தை விடாமல் பின்பற்றக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்திருக்கின்ற இஸ்லாமிய சமூகங்கள் தான் என்பதை சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணா அவர்களை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய சிறு வயதிலே பெரிய பெரிய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற பெரியவர்களோடு பழகியதிலிருந்து திருக்குறள் என்றைக்கு அறிமுகமானதோ அன்றிலிருந்து திருக்குறானையும் அவர் படித்தார் என்பதையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆக அந்த விதத்தில் தான் நாம் பல நேரத்தில் பல குறள்கள் ஒலிப்பதை நாம் கேட்டிருக்கோம். நம்ம இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொன்னதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இந்த குறள் தான் அழைக்கின்றார் 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 அண்ணா, இந்த குரல் தான் எங்களுக்கும் பாடுச்சு. ஓடி வருகிறான் உடைய சூரியன், இந்த திராவிட குரல் தான் எங்களுக்கு ஒலித்தது. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடிகொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே என்கின்ற திராவிட குரலும் எங்களுக்காக ஒலித்த குரல் தான் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன். அப்படி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் இவருடைய ஒரே ஒருவர் இருக்கின்ற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வகுத்து தந்த பாதையில் இருவரும் சேர்ந்து பயணிக்கிறோம், எதிர்காலத்திலும் பயணிப்போம் என்பதை சொல்லுகின்ற விதமாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன் 1999 அன்றைக்கு நடந்த இஸ்லாமிய சமூகங்களுடைய இலக்கிய மாநாட்டில் கலந்து கொண்டு முத்தமிழர் கலைஞர் சொன்னது ஒண்ணுதான், இந்த மாநாட்டில் ஏறத்தாழ 5 தீர்மானங்கள் நீங்க உருவாக்கி என்னிடம் கொடுத்திருக்கிறீங்க. 5 தீர்மானத்தை என்ற கொடுத்திருக்கீங்கன்னு சொல்றதை காட்டிலும் என்னுடைய இஸ்லாமிய சமுதாய மக்கள் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள், அந்த கட்டளையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னவர் தான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் அவர் எப்பொழுதுமே சொல்லும்போது சொல்வார்கள், இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த இந்த மார்க்கம் என்பது இந்த மந்திரம் தந்திரத்துக்கெல்லாம் என்றைக்குமே ஆளாகாத ஒரு மார்க்கம் என்பது உங்களை போற்றி பாராட்டியவர் எங்களுடைய முத்தமிழர் கலைஞர். இன்றைக்கு அந்த வழியில தான் ஏன் முத்தமிழர் கலைஞர் காலத்திலேயே உருது பேசுகின்ற இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த மக்களும் தமிழ் பேசுகின்ற இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்ததிலிருந்து சொல்றேன். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பெண்மையான பள்ளிவாசலாக இருந்தாலும் தர்காக்களாக இருந்தாலும் அதை புனரமைக்கின்ற பணிக்கென்று ஏறத்தாழ இன்றைக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதிலிருந்து வக்ஃப் வாரியம் என்று வரும்போது அதை மேம்படுத்துவதற்காக 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏறத்தாழ 308 வக்ஃப் வாரியங்களுக்கு அந்த பணத்தை பிரித்து தந்ததிலிருந்து இப்படி உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது ஒன்றியத்தில் இருக்கிறவங்க இந்த வக்ஃப் வாரியத்தை ஏற்ற 115 முறையை திருத்தம் பண்ணியிருக்காங்க இந்த மசோதாவை. நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணு, உங்களுக்கு என்ன சார் அவ்வளவு அக்கறை? அடுத்த நீங்க ஏன் சார் எட்டி பாக்குறீங்க? அவங்களுடைய சட்டத்திட்டம் என்னங்க அவங்களுக்கு தெரியும், அதை பாதுகாப்பது எப்படி அவங்களுக்கு தெரியும். புதுசாக அக்கறை காட்ட தேவை அவசியம் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக
சட்டமன்றத்தில் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வந்தது யார் தெரியுமா? நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். உங்களுக்கு என்றைக்குமே அரணாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அனைவருமே. அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த நோன்பு திறக்கின்ற நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இறைவனிடம் துவா கேட்கிறீர்கள். இறைவனிடம் நீங்கள் துவா கேட்கும் பொழுது உங்களிடம் நாங்கள் துவா கேட்கிறோம். நமக்காக அரணாக நம்முடைய திராவிட மாடல் அரசு வரும் காலத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களிடம் நாங்கள் துவா கேட்கின்றோம். நம்முடைய நான்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாழ்வாங்கு வாழ வேண்டும், உங்களிடம் துவா கேட்கின்றோம். உங்களுடைய தூய்மையான வாக்குகளை நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் இந்த நோன்பு திறக்கிற நிகழ்வில் கலந்து கொண்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்துடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை உங்களுடைய பாடமரங்களில் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.